அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. பத்ரு போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. அது நம் நம்பிக்கையின் வலிமையை மற்றும் அல்லாஹ்வின் உதவியுடன் வெற்றி பெறும் திறனை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த போரின் வெற்றி இஸ்லாமின் பரப்பிற்கு புதிய தளர்வு அளித்து, முஸ்லிம்கள் ஒற்றுமையில், சகோதரத்துவத்தில் மற்றும் இறைவன் மீது நம்பிக்கையில் மிகுந்த பூரிப்பை கண்டனர். இப்போதும் இது முஸ்லிம்களின் ஊக்கமான சின்னமாகவும் இறைவனின் உதவி பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் எடுத்துக்காட்டாகவும் உள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் அரபிய நிலத்தில் இஸ்லாமின் தோற்றம் ஒரு புரட்சியாக மாறி, அதன் வளர்ச்சி, தெளிவு மற்றும் மாறுபட்ட சூழல்களில் ஆவலுடன் ஆரம்பமானது. ஆனால் அதன் ஆரம்பகாலம் சவாலை நிறைந்த ஒன்றாகவே இருந்தது. மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரா செய்த பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது துணைவர்கள் மிகவும் கடினமான சூழல்களை எதிர்கொண்டு அருகிலிருந்த மக்கா வாசிகளின் அச்சுறுத்தல்களையும் துணிச்சலுடன் சந்தித்தனர். ஆனால் 624ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் விதி மாறியது. 300 கணக்கில் குறைவான முஸ்லிம்கள் மதினாவில் இருந்து ஒரு அற்புதமாய் தோன்றும் எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா என்பதை சரித்திரம் பார்த்தது. பத்ர் என்ற இடத்தில் முஸ்லிம்கள் கடுமையான சோதனையை எதிர்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தின் நிலைத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாயினர். போர்க்களத்திலும் மக்களிடையிலும் முஸ்லிம் படையினர் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் அவர்கள் கொண்ட நம்பிக்கை அளவிட முடியாததாக இருந்தது. தங்களது எதிரிகளான குறைஷியர்கள் சக்தி மற்றும் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர். அவர்கள் எண்ணிக்கை சுமார் 1000ஆக இருந்தது. இந்த போர் இஸ்லாமியர்களின் நம்பிக்கையையும் அவர்கள் செய்த தியாகத்தையும் தங்களது உறுதியையும் மேலும் அல்லாஹ்வின் உதவி வரும் என்ற அவர்களது நம்பிக்கையையும் சிறப்பாக சாட்சியாக காட்டியது. மற்றைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் முறியடித்து அல்லாஹ்வின் உதவியால் முஸ்லிம்கள் பத்ரில் மகத்தான வெற்றியை பெற்றனர். இந்த வெற்றி மதீனாவில் இஸ்லாமியத்தின் தூய ஒளியை வளர்க்கும் ஒரு புதிய பிரயாணத்தின் தொடக்கமாக இருந்தது. பத்ர் போரின் முக்கியத்துவம் ஆன்மீக ரீதியில் மிகுந்தது. இது அல்லாஹ்வின் அருளின் வெளிப்பாடாகவும் உண்மையான நம்பிக்கையின் உயிர் மூச்சாகவும் கருதப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் இஸ்லாமிய சமூகத்தின் செல்வாக்கு துவங்கி அதன் வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளமாக அமைந்தது. இன்றும் கூட பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் பெருமைமிக்க நினைவாக ஒளிர்கிறது. சிறிய குழுவின் உறுதியான நம்பிக்கை பெரும் எதிரிகளை வென்று அவர்களை உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றது என்பதை இது நினைவூட்டுகிறது. இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நம்பிக்கையின் சக்தியும் ஒற்றுமையின் அடிப்படையும். பத்ர் போர் என்பது எந்த ஒரு சந்திப்பிலும் மனம் தளராத நம்பிக்கையை பின்பற்றும் எடுத்துக்காட்டாகும்.